ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஜாப் அப்டேட்ஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் ரெக்யர்மெண்ட். விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் பார்த்தீங்கன்னா ரெக்யர்மெண்ட் போட்டிருக்காங்க. அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த மாதிரி ரெகுலராக உங்களுக்கு ஜாப் அப்டேட்ஸ் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் அப்டேட்ஸ் வர பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். ஆர்கனைசேஷன் நேம் பார்த்தீங்கன்னா விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட். ஜாப் கேட்டகரி வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜாப். டோட்டல் நம்பர் ஆஃப் வேக்கன்சிஸ் பார்த்தீங்கன்னா 52 போஸ்ட் வந்து வேக்கன்சியில் இருக்குது. ஜாப் லொக்கேஷன் வந்து விழுப்புரம், தமிழ்நாடு. நேம் ஆஃப் தி போஸ்ட் அண்ட் நம்பர் ஆஃப் வேக்கன்சி பார்த்தீங்கன்னா ரெக்கார்டு கிளர்க்குக்கு பார்த்தீங்கன்னா 8 போஸ்ட் வந்து வேக்கன்சியில் இருக்குது. ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 30 போஸ்ட் வந்து வேக்கன்சியில் இருக்குது. நைட் வாட்ச்மேனுக்கு வந்து இரவு காவலர் அதுக்கு பார்த்தீங்கன்னா 11 போஸ்ட் வந்து வேக்கன்சியில் இருக்குது. ஸ்வீப்பருக்கு பார்த்தீங்கன்னா 3 போஸ்ட் வந்து வேக்கன்சியில் இருக்குது. டோட்டலாக 52 போஸ்ட் வந்து வேக்கன்சியில் இருக்குது. எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் ரெக்கார்டு கிளர்க்குக்கு பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ணியிருக்கணும். அதுதான் ரெக்கார்ட் கிளர்க்குக்கு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன். ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 8th ஸ்டாண்டர்ட் பாஸ் ஆகிருக்கணும். நைட் வாட்ச்மேனுக்கு பார்த்தீங்கன்னா 5th பாஸ் 5ஆம் வகுப்பு வந்து பாஸ் ஆகிருக்கணும். ஸ்வீப்பருக்கும் 5ஆம் வகுப்பு பாஸ் ஆகிருக்கணும். இதுதான் பார்த்தீங்கன்னா எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன். ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா ஸ்கெடியூல்டு கேஸ்ட் எஸ்சி கேண்டிடேட்ஸ், எஸ்டி கேண்டிடேட்ஸ் அண்டு விடோஸ் ஆஃப் ஆல் கேஸ்ட் அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட் வந்து 18லேருந்து 35க்குள்ளே இருந்துக்கலாம். 18 வயசுலேருந்து 35 வயசுக்குள்ளே இருந்தீங்கன்னா நீங்கள் எலிஜிபிள். பேக்வேர்ட் கிளாஸ் பிசி கேண்டிடேட்ஸ், பிசி முஸ்லீம் கேண்டிடேட்ஸ், எம்பிசி கேண்டிடேட்ஸ் இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட் வந்து 18லேருந்து 32, 18 வயசுலேருந்து 32 வயசு முடிய இருந்துக்கலாம். அதர்ஸ் கேண்டிடேட்ஸ் நாட் பிலாங்கிங் டு எஸ்சி, எஸ்டி, எம்பிசி அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 18லேருந்து 30க்குள்ளே இருந்துக்கலாம். 18 வயசுலேருந்து 30 வயசுக்குள்ளே இருந்தீங்கன்னா எலிஜிபிள். சேலரி டீட்டெயில் ரெக்கார்ட் கிளர்க்குக்கு பார்த்தீங்கன்னா 15,900 ரூபாலேருந்து 50,400 முடிய ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 15,700 ரூபாலேருந்து 50,000 முடிய ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. நைட் வாட்ச்மேனுக்கு பார்த்தீங்கன்னா 15,700 ரூபாலேருந்து 50,000 முடிய சேலரி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்வீப்பருக்கு பார்த்தீங்கன்னா 15,700 ரூபாலேருந்து 50,000 முடிய சேலரி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா சேலரி டீட்டெயில்ஸ். செலெக்ஷன் ப்ரொசீஜர் பார்த்தீங்கன்னா 2 ப்ராசஸ் இருக்குது. ஃபஸ்ட் வந்து ரிட்டன் எக்ஸாம், செகண்ட் வந்து இன்டர்வியூ. இதான் பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் ப்ரொசீஜர். இந்த எக்ஸாமுக்கு வந்து எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்மை டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்துக்கோங்க. அதில் என்னென்ன கேட்டிருக்கோ அதெல்லாம் கரெக்டாக ஃபில் பண்ணுங்கள். ஃபில் பண்ணிட்டு ஃபர்தராக டாக்குமெண்ட்டோட ஜெராக்ஸ் காப்பீஸ்லாம் வைக்கிற மாதிரி இருக்கும். என்னென்னா பார்த்தீங்கன்னா மார்க் ஷீட் இருந்தால் மார்க் ஷீட் வச்சுருங்க. ஜாதி சான்றிதழ் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஜெராக்ஸ் காப்பி வச்சுருங்க. ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் டிசி எதுவும் ஜெராக்ஸ் காப்பி வச்சுருந்தீங்கன்னா அது வச்சுருங்க. ஃபோட்டோ காப்பி வந்து அப்ளிகேஷனில் ஒட்ட சொல்லியிருந்தாங்கன்னா ஃபோட்டோகிராஃப் வந்து கரெக்டாக ஒட்டிடுங்க கரெக்டான இடத்துல. ஃபைனலாக உங்கள் அப்ளிகேஷன் ஃபார்மை கரெக்டானு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிட்டு அவங்க அட்ரஸ்க்கு லாஸ்ட் டேட்குள்ளே சென்ட் பண்ணணும். அப்ளை மோடு வந்து போஸ்ட்டில் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும், ஆன்லைனில் அப்ளை பண்ண முடியாது. எந்த அட்ரஸ்க்கு அனுப்பணும் பார்த்தீங்கன்னா தலைமை குற்றவியல் நீதித்துறை நடுவர், தலைமை குற்றவியல் நீதித்துறை நடுவர் நீதிமன்றம், விழுப்புரம். இந்த அட்ரஸ்க்கு தான் நீங்கள் சென்ட் பண்ணணும். தலைமை குற்றவியல் நீதித்துறை நடுவர், தலைமை குற்றவியல் நீதித்துறை நடுவர் நீதிமன்றம், விழுப்புரம். இந்த அட்ரஸ்க்கு நீங்கள் லாஸ்ட் டேட்குள்ளே சென்ட் பண்ணணும். இம்பார்ட்டன்ட் டேட் பார்த்தீங்கன்னா இது எப்போ இருந்து அப்ளிகேஷன் அவைலபிளில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 2 மார்ச் 2019, 2ஆம் தேதி மார்ச் மாதம் 2019 அவைலபிளில் இருக்குது. லாஸ்ட் டேட் வந்து எப்போன்னு பார்த்தீங்கன்னா 18/3/2019, 18 மார்ச் 2019. அதுக்குள்ளே உங்கள் போஸ்ட் வந்து அவங்க கைக்கு போய் சேர்கிற மாதிரி சென்ட் பண்ணணும். வேறு எதுவும் இன்ஃபர்மேஷன் தேவைப்பட்டுச்சுன்னா விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் வெப்சைட்டை சர்ச் பண்ணி பாருங்கள். நோட்டிஃபிகேஷன் வேணும்னா நோட்டிஃபிகேஷன் டைரக்ட் டவுன்லோட் லிங்க் வந்து என்னோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நோட்டிஃபிகேஷனை டவுன்லோட் பண்ணி படித்து பார்த்துக்கோங்க. அப்ளிகேஷன் ஃபார்மோட லிங்க்கும் அதில் இருக்குது, வேணால் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி பார்த்த ஜாப் அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறந்துடாமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் அப்டேட்ஸ் பெற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். நாங்கள் போகிற வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். தேங்க்யூ.